கிரிஷ் கார்டன் ஃபார்ம் ரிசார்ட் வெளியூர்களில் இருந்து சிதம்பரம் பகுதிக்கு வந்து தங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இந்த பகுதிகளுக்கு சுற்றுலா வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அழகான தங்குமிடமா சிதம்பரத்துல செயல்பட்டுக்கிட்டு இருக்கு கிரிஷ் கார்டன் ஃபார்ம் ரிசார்ட். சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பக்கத்திலேயே இந்த ரிசார்ட் அமைச்சு இருக்கிறது கூடுதல் பிளஸ். பசுமையான இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியில இந்த மனசுக்கு ரம்யமான ஒரு ஃபீல் கொடுக்குது. அதிலும் பரபரப்பான நகரங்களில் இருந்து இந்த பகுதிக்கு வர்றவங்களுக்கு இந்த இடம் ஒரு அற்புதமான சொர்க்கம் மாதிரி தெரியும் அப்படிங்கிறது சந்தேகமே இல்லை. இந்த ரிசார்ட்ல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, பல வகையான வடிவங்களில் இங்கே ரூம்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப கிரியேட்டிவா இதெல்லாம் அமைச்சிருக்காங்க. கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த கிரிஷ் கார்டன் ரிசார்ட் ஒரு மிகச்சிறந்த தேர்வா இருக்கும். இந்த கிரிஷ் கார்டன் ரிசார்ட்டை உருவாக்கின திரு ஜீவானந்தம் உண்மையிலேயே நல்ல ரசனை உள்ள மனிதர் அப்படின்னு சொல்லலாம். விமானப்படையில் மிகச் சிறப்பாக பணிபுரிஞ்சவர் இவர். 20 வருட பணி நிறைவு பெற்று அங்கிருந்து ஓய்வு பெற்ற பிறகு பல வெளிநாடுகளுக்கு பயணம் செய்தவர். பல பணிகள் செய்த பிறகு இறுதியாக தன்னுடைய சொந்த ஊரான சிதம்பரம் பகுதிக்கு வந்து இந்த ரிசார்ட் ஆரம்பிச்சு வெற்றிகரமா நடத்திட்டு இருக்கிறாரு. நான் பிறந்து வளர்ந்தது ஒரு சாதாரண வில்லேஜ் தான். வில்லேஜில் எங்கள் அப்பா ஒரு விவசாயி, ப்ளஸ் அவர் ஒரு அந்த ஊர் பிரசிடெண்டாகவும் ரொம்ப காலமாக இருந்தவர். அங்கே என்னுடைய பள்ளி படிப்பை முடிச்சுட்டு கல்லூரி படிப்பை வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் தான் பண்ணோம். பணி முடித்த பிறகு இந்திய விமானப்படையில் வேலை கிடச்சிது. விமானப்படையில் சேர்ந்துட்டேன். சேர்ந்து ஒரு 20 இயர்ஸ் அங்கே சர்வ் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே வந்து இங்கே எனக்கு ஒரு சரியான வேலை கிடைக்கல. ஒரு சரியான பிஸ்னஸும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. இப்போ சரி, வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சி வெளிநாடு போயிட்டேன். வெளிநாடு போயிட்டு ஒரு 20 இயர்ஸ் வேலை பார்த்துட்டு இருந்தேன். வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஒரு 4 இயர்ஸ் பேக் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே இங்கே கொரோனா பீரியடில் நான் அங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அந்த டயத்தில் தான் இந்த ரிசார்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஜஸ்ட்டு ஒரு பில்டிங் ஆரம்பித்து என்னுடைய பர்சனல் யூஸ்க்காக தான் நான் வந்து கட்டினேன். அதை திருப்பி இதையே நம்ம இந்த லொக்கேஷன் நல்லா இருக்க போய் ஒரு ரிசார்ட்டாக மாற்றுறோம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்து அந்த 2 ரூம் மட்டுமே மார்க்கெட் பண்ணோம். நல்லா போச்சு. உடனே அடுத்தடுத்தது பில்டிங்லாம் ஸ்லோலி பண்ண ஆரம்பித்தோம். எல்லாமே இப்போ நல்லா போயிட்டுருக்கு. இன்னும் இங்கே வர கெஸ்டோட கம்ஃபர்ட் வந்து இன்னும் நல்லா அவங்க எந்த ஃபீலிங்கே அவங்க வந்தால் வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணணும். அதுக்கான எல்லா முயற்சிகளையும் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ புதுசாக ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டிகிட்ருக்கோம். அது இன்னும் ஒரு 1 மந்த்தில் ஓப்பன் ஆகிடும். இன்னும் சில பில்டிங்கை வந்து வித்தியாசமாக, இதை விட இன்னும் வித்தியாசமாக முறையில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற பிளான் இருக்குது. சிதம்பரத்தோட மைய பகுதியிலேயே இப்படி ஒரு அழகான அற்புதமான தங்குமிடத்தை அமைச்சு சூப்பரா ஆக்கி இருக்கிறாரு. அழகான குளங்கள், அதில் நீந்தும் பறவைகள், ரசிக்கும்படியாக குருவிகளின் சத்தங்கள் நிறைந்த சுற்றுச்சூழல், சுத்தமான காற்று போன்றவை இங்கே கிடைத்தாலும் அதையெல்லாம் தாண்டி நிறைய ஸ்பெஷலா விஷயங்களும் இங்கே அமைச்சிருக்கிறாங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு தங்குமிடமும் ஒவ்வொரு வகையில தனி சிறப்போட அமைஞ்சிருக்கு. ஒரே மாதிரியான அறைகளா வடிவமைக்காமல் அதில் மாறுபட்டு யோசிச்சு புதுமையான முறையில் அமைச்சு கொடுத்திருக்கிறது தான் இவங்களோட ஸ்பெஷல். ஸ்பெஷலாக இந்த ஃபர்ஸ்ட் இங்கே பின்னாடி இருக்கிறது தான் இந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சரோட உள்ள ஒரு பில்டிங். இந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் வந்து இது ஒரு நான் யூடியூப்ல ஒரு கேரளா ஸ்டைல் இந்த மாதிரி ஒரு பில்டிங்கை நான் பார்த்துட்டு அதே மாதிரி கட்டணும்னு தான் இதை கட்டினேன். எக்கனாமிக்காகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்லேயே பண்ணியிருந்தோம். இதுதான் ஹாலு. இந்த ஹாலில் 100 பேர் உட்கார அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள ஹாலு, ஏர் கண்டிஷன் ஹால் தான். 4வது இந்த பில்டிங்கை ரெடி பண்ணோம். இது ரெடி பண்ணும்போது ட்ரெடிஷ்னல் லுக்கும் வரணும், அதே சமயம் ஒரு விஐபி தங்குற அளவுக்கு சூட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் இதை வந்து டிசைன் பண்ணோம். அடுத்தது வித்தியாசமாக இருக்கட்டும்னு ஒரு கண்டெய்னர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது ஒரு ரூம். இது ரிசார்ட்டுங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு செட்டப் இருந்தால் நல்லதுன்னு நினச்சி தான் இந்த வண்டியையும் மாடையும் ரெடி பண்ணோம். இந்த வண்டியை வந்து அவ்வளோ ஈஸியாக எங்களுக்கு கிடைக்கல. ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி காரைக்குடியிலேருந்து வாங்கிட்டு வந்த வண்டி இது. இந்த மாடு வந்து ஃபைபர் கிளாஸில் செஞ்ச மாடு. இந்த ரீசன்ட் பக்கத்துலேயே ஒரு ஆள் பண்ணி கொடுத்தாரு. இது வந்து நேச்சுரலாக ஒரு மாடு லுக்கு வரும். கடைசியாக இந்த பில்டிங் பண்ணோம். ஒரு ஹால் வேணுங்கிறதுக்காக
இந்த பில்டிங்கை ஹாலுக்கு மட்டும் தான் ஆரம்பித்தோம். அப்புறம் ஹாலோட ஒரு ரூமும் இருக்கட்டும் அப்படின்ட்டு அப்புறம் 4 ரூம் இந்த இடத்துல பண்ணியிருக்கோம். இந்த பின்னாடி இருக்கிற பில்டிங் தான் அந்த ட்ரெடிஷ்னல் லுக் வரணும் அப்படின்ட்டு பழைய காலத்து இந்த ஏரியா அதில் இருக்கிற அந்த வீடு ஆர்கிடெக்சரை யூஸ் பண்ணோம். இதில் வந்து நடுவில் முற்றம் இருக்கும், சுற்றி ரூம்ஸாக போட்டு வச்சுருக்கோம். இந்த ஹாலை ஒட்டி இது ஒரு லானோ ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸு, பின்னாடி பேக்ரவுண்டில் ஒரு யானை, இதெல்லாம் இந்த ஹாலுக்காக ஒரு நல்ல லுக்கு கிடைக்கணும்னு பண்ணி வச்சுருக்கோம். இங்கே நிறைய பேர் இதை ரொம்ப விரும்பி ஃபோட்டோ எடுப்பாங்க. ஒரு பக்கம் தங்கும் இடங்களாக அறைகள் சூப்பரா அமைஞ்சிருக்கு. இன்னொரு புறம் பார்ட்டி ஃபர்டே ஃபங்க்ஷன் போன்ற நிகழ்வுகளுக்காக தனியாக ஒரு சிறப்பு ஃபங்க்ஷன் ஹால் உருவாக்கி இருக்கிறாங்க. இது போன்ற விழாக்களை சிறப்பா கொண்டாட தேவையான அனைத்து வசதிகளோடும் இவங்க இங்கே செட்டப் பண்ணி இருக்கிறாங்க. இத்தனை அழகான இந்த கிரிஷ் கார்டன் ஃபார்ம் ரிசார்ட் உங்களுக்கு நிச்சயமா ஒரு சூப்பரான உணர்வை கொடுக்கும். அதனால இந்த சிதம்பரம் பகுதிக்கு வந்தீங்கன்னா கிரிஷ் கார்டன் ஃபார்ம் ரிசார்ட்டை மறக்காம புக் பண்ணுங்க. இயற்கையுடன் கூடிய சிறப்பு தருணங்களை அனுபவிங்க.